திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஏமனில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் செய்தியாளர்கள் உட்பட 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. 2023 முதல் ஹவுதி படையினர் இஸ்ரேலினுடைய பாலஸ்தீன தாக்குதலை கண்டித்து அவ்வப்போது தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் இஸ்ரேல் மீது. தற்போது இஸ்ரேல் அதற்கு பதிலடியாக ஏமன் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. மேற்காசிய நாடுகளான ஏமன் மற்றும் ஹவுதி ஆகிய இரு நாடுகளும் பயங்கரவாதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த நாடுகளுக்கு ஈரான் ஆயுத உதவிகளை வழங்கி வருகிறது. தற்போது ஏமனின் மீது இஸ்ரேல் கடந்த நாட்களில் ஹவுதி மற்றும் ஏமன் நடத்தின தாக்குதலுக்கு பதிலடியாக தற்போது தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலின் நிமித்தமாக 31 செய்தியாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று செய்தி தொகுப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது ஏமனுடைய தலைநகர் சனாவில் உள்ள நாளிதழ் அலுவலகத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலின் போது சம்பவ இடத்திலேயே அதனுடைய நாளிதழின் தலைமை ஆசிரியர் மற்றும் செய்தியாளர்கள் உட்பட 35 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தற்போது இதற்கான கண்டிதமான செய்தியை அங்குள்ள அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தற்போது வரையிலும் இஸ்ரேலுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையிலே நீடித்து வருகிற வன்முறைகள், தாக்குதல்கள், அது நிமித்தமாக உண்டாகிற உயிரிழப்புகள் என்று சொல்லி இஸ்ரேல் காசா பகுதியிலே ஹமாஸ் குழுவினரை குறிவைத்து நடத்தப்படுகிற தாக்குதல்கள், பிற நாடுகளும் அதன் மீது தாக்குதல் நடத்தவும், அதே போல இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி அதனால் உண்டாகிற உயிரிழப்புகள் இன்னமும் நீடித்து வருகிறது. ஆகவே இந்த மாதிரியான தாக்குதல்கள் நிறுத்தப்பட, தேசங்களுக்கிடையில் சமாதானம் உண்டாக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரேல் தேசமானது ஆண்டவரே ஏமன் மீது நடத்தின தாக்குதலில் அங்குள்ள நாளிதழ் அலுவலகத்தில் உள்ள செய்தியாளர்கள் உட்பட 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல, அங்குள்ள மின் நிலையங்கள், இன்னமும் கச்சா எண்ணெய் தயாரிக்கிற அந்த எண்ணெய் கிடங்குகள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இது நிமித்தமாக பொருளாதார பாதிப்பு இன்னொரு பக்கம். ஆண்டவரே, இதனால் உண்டாகிற அழிவுகளில் இருந்து ஆண்டவரே தேசங்கள் பாதுகாக்கப்பட, குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஆண்டவரே ஹமாஸ் பிரிவினருக்கும் இடையிலே நடைபெற்று வருகிற இந்த போர் நிறுத்தப்பட்டு ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக ஜெபிக்கிறோம். வன்முறையை, இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்த்து விடுகிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.